மேக்கப்லாம் பண்ணுமா? ஆமா. இந்த பாவம் அந்த பையன் அந்த முட்டைக்கண்ணன் ஐயோ சொல்லக்கூடாது. இந்த வாயை மட்டும் கட்டவே முடியலமா? சொல்லிடு வாய் அடக்கு. நான் வணக்கம். இதெல்லாம் சொல்லிவிட்டீங்க. வாய் சொல்றதானே. ஏன்னா வீட்டுக்கு சண்டை வரும்ல. அப்படிங்கறப்ப அதெல்லாம் நடக்கிற விஷயத்தை தானே சொல்லி இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அது வந்துருதுமா. நானும் அம்மா ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல வந்து பயங்கரமா கொஞ்சம் கட்டுப்படுத்தி இதெல்லாம் இருந்தேன். ஆனா முடியல. இவங்களோட என்ட்ரியில எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது வேற ஒன்று. பார்வதி அம்மாவோட என்ட்ரிக்கு பார்வதி வெயிட் பண்ணாங்களோ இல்லையோ, கமருதீன் வெயிட் பண்ணாரோ இல்லையோ, உள்ளே இருக்க மற்ற கண்டஸ்டன்ஸ் வெயிட் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் பிக் பாஸ் பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்களும் இந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பார்வதியோட அம்மா வந்த உடனே பார்வதியை திட்டிடுவாங்களோ, அடிச்சிடுவாங்களோ, கமருதீன் கூட சண்டை போடுவாங்களோன்னு இமேஜினேஷனில் இருந்தால் இங்கே சீனே வேற. அவங்க பார்வதிக்கு அப்படியே நேர் மாறா அவ்வளோ ஸ்வீட்டாக கைண்டாக இருக்காங்க. அவங்க பார்வதி கிட்ட பேசின விதமாக இருக்கட்டும், மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட அவங்கள பற்றின விஷயங்களை கன்வே பண்ண விதமாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இதிலிருந்து அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. பார்வதி விஷயத்தில் கமருதீன் கூட சண்டை போடுவாங்களோன்னு கமருதீன் பீதியிலே இருந்தார். ஆனால் வீட்டில் இருக்க பசங்க கூட எப்படி ஒரு நார்மல் கான்வர்சேஷன் நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் கமருதீன் கூட பேசியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. மற்ற ஃபேமிலி மாதிரியே பார்வதிக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணாங்க, கேமில் எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு. லாஸ்ட் டைம் சாண்ட்ராவோட ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ராவோட கேமில் நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. அவங்க லாஸ்ட் வீக் இருந்ததுக்கும் இந்த வீக் அவங்க இருக்கிறதுக்கும் நிறையவே சேஞ்சஸ் பார்க்க முடியுது. இதே மாதிரி பார்வதி அவர்களும் அந்த அட்வைஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட கேமில் சேஞ்சஸ் காட்டுவாங்களா, இந்த மாதிரி இந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தொடர்ந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.